வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் டைம் தான் இருக்கு. இந்த 1 வீக் டைம்ல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பசங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, எப்படி அதை ரெக்டிஃபை பண்றது, அது மூலமா எப்படி நம்ம ஹை ஸ்கோர் பண்றது, அதை தான் பார்க்கணும். வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங்னா ஆர்ஜிஆர் அகாடமி. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு போலாமா? இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்ல எக்ஸைட்டடா இருப்பாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாங்க. ஒரு 2-3 டாபிக் படிக்கிறப்ப நல்ல மார்க்ஸ் வரும். இது போக போக பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டும் அந்த டாபிக்கும் பாத்தீங்கன்னா கூட 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 நிறைய ஹெவி ஆயிடும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சோர்வு ஏற்படும். அப்புறமா பண்ணிட்டே இருப்பாங்க, மார்க் கம்மி ஆயிடும். என்னடான்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலைக்கு போய் நம்மளால முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. இதுல தப்பி பழிச்சு வரவங்க பாத்தீங்கன்னா சில பேர் தான் கான்பிடன்ஸா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே டீச்சர் கூட அசோசியேட் பண்ணிருப்பாங்க. இல்ல மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யாரா இன்ஸ்டியூட்ல ஒருத்தரை பிடிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல அவங்க ஒரு மென்டரை செலக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அச்சு பிசராம கேட்பாங்க. நிறைய பேர் அது மாதிரி கேட்கறதுல 99.99% பீப்புள் நாட் சக்சீடிங். ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபெயிலியூர் பீப்புள் பண்ற விஷயங்களை நிறைய பண்ணிடுவாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க. லாஸ்ட் டைம்ல ஐயோ ரொம்ப சிரமமா இருக்க, வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க, மார்க் டெஸ்ட் எழுத வேணாம்னு நினைப்பாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க, அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு பாப்பாங்க. அதுல ஏதாவது தெரியலன்னா உடனே டீச்சர் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. நார்மல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு ஐயோ நம்மளுக்கு மார்க் வரல, நம்ம பிசிக்ஸ் நம்மளால பண்ண முடியல, கெமிஸ்ட்ரி நம்ம என்ன பண்ணாலும் வரல, பயாலஜி என்னடா எல்லாம் மறந்து போகுது, இது எல்லாமே நார்மல் தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுல இருந்து அப்படியே விலகி திருப்பியும் போயிடுவாங்க. அதுவும் லாஸ்ட்ல இந்த 1 வீக் எல்லாம் பாக்கணும். நான் நிறைய குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே அப்செட் ஆகி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. இல்லன்னா பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, சரி வேணா விட்டுரு அப்படின்னு லாஸ்ட் டைம்ல சொல்லுவாங்க. ஆனா ஓடிட்டோம், லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வச்சா நம்மளுக்கு வந்துரும் அப்படின்றப்ப அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு தயங்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துருவாங்க. வீட்டுக்கு நிறைய பேர் ஹாஸ்டல்ல படிப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் யாரு ஹெல்ப் பண்ண போறா, யாரும் ஹெல்ப் பண்ண, ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்டுக்கிறதுக்கு தெரியாது. ஆனா இன்ஸ்டியூட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்க போறாங்க, எதனா கைடன்ஸ் கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட் வைப்பாங்க, ரெகுலர் டெஸ்ட் கேட்டுக்கலாம், எழுதி பார்க்கலாம். எதனா தெரியலன்னா உடனே இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதனால மார்க் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு கேட்டுக்கிறது என்னன்னா மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனே ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க அந்த பேப்பர்ல எரர் பாத்தீங்கன்னா கம்பல்சரி எரர் கரெக்ஷன்றதை நீங்க பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு எனக்கு கேட்டா லாஸ்ட்ல ஒரு 5 டேஸ்ல ஒரு 10 மார்க் டெஸ்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கூட நீங்க எழுதுறதுல தப்பே கிடையாது. ரிவைஸ் பண்ணி எழுதணும், ரிவைஸ் பண்ணி எழுதணும், ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதணும். அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணணும். என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றத எரர் பார்த்து ரெக்டிஃபை பண்ணி மைண்ட்ல செட் பண்ணணும். இந்த விஷயத்த தொடர்ச்சியா நீங்க 7ஆம் தேதி எக்ஸாமா 5ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் 6ஆம் தேதி நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்துட்டு 7ஆம் தேதி எக்ஸாம் போகணும். இதை தான் நீங்க பண்ணணுமே தவிர தேவையில்லாம நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன், நான் படிச்சதெல்லாம் அப்புறமா எனக்கு பஸ்ல இருந்து படிக்கணும் போல இருக்கு, எல்லாமே மறந்துடதான் செய்யும். ஆனா மைண்ட்ல எல்லாமே இருக்கும். அந்த கான்பிடன்ஸ் கூடயே இருக்கணும், அந்த ஜெயிக்கிறவங்க கூடயே இருக்கணும், ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்ஸ் தெரிஞ்சவங்க கூடயே இருக்கணும். ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டா நம்மளுக்கு எதுவுமே ரிசல்ட்ஸ் வராது. சரியா? அதனால பயம் இருக்கதான் செய்யும், லாஸ்ட் வரைக்கும் பயம் இருக்குதான். டாப்பர் ஸ்டூடெண்ட் 720 எடுக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா மறந்து போகதான் செய்யும். டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப மார்க் கம்மியா தான் வரும். ஆனா அதை பத்தி பயப்படக்கூடாது, அப்படிதான் இருக்கும். அதை தொடர்ச்சியா பண்ணணும். நான் போயிடுறேன், மத்த பசங்க எல்லாம் போயிடுறாங்க வீட்டுக்கு, நானும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்களும் விட்டுட்டு ஓடினீங்கன்னா நம்ம சீட்டு 4000 ஸ்டூடெண்ட்ல இருக்க மாட்டீங்க, 40,000 ஸ்டூடெண்ட்ல நீங்க ஒருத்தரா இருப்பீங்க. 40,000 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா இருந்தா நம்மளுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? நம்ம 4000 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா இருந்தாதான் நம்மளால கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியும். அதனால ஃபெயிலியூர் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்காம பேரண்ட்டும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்றதை சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஆனா எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா அந்த டீச்சர் சொல்றதை கேளு, இன்ஸ்டியூட் சொல்றதை கேளு, அந்த மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்களா அதுல என்ன கரெக்ஷன் சொல்றாங்களா அதை பாரு. அதான் சொல்லுங்க, ஐயோ என் குழந்தைக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல வேணாமா, வீட்டுக்கு வந்துரு, வீட்டுல உட்காந்துக்கோ, எழுத தேவையில்ல, படிக்க தேவையில்ல, இந்த எக்ஸாம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு, வேற கோர்ஸ் போயிடலாம்னா அப்படி தோத்து போறவங்க அதெல்லாம் முயற்சியை கைவிடவே மாட்டான். லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வெளியில வருவான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ரைட்டா? நடுவுல விட்டுட்டு போனா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு வாரம் அப்படின்றது ரொம்ப குருஷியலான வாரம், ரொம்ப டார்ச்சரா இருக்கக்கூடிய ஒரு வாரம், டென்ஷனா இருக்கக்கூடிய வாரம். தூங்கம் அப்படி புக்கை எடுத்தாலே தூக்கம் வரா, எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களை காலை இழுத்து விடுவாங்கல்ல, அது யாரும் இழுத்து விடவே மாட்டாங்க. யாரு இழுத்து விடுவா பாத்தீங்கன்னா கடவுள் உங்களை சோதிப்பாரு. ஏன்னா இந்த மருத்துவம்
ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளுக்கு ஈக்குவலா வச்சுட்டு இருக்கோம். கடவுளுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் தான். ஏன்னா அவர் தான் எல்லாமே பண்றாரு அப்படின்ற கடவுளுக்கு ஈக்குவலா வச்சுட்டு இருக்கோம்ல. அப்ப கடவுள் உங்களை கண்டிப்பா சோதிப்பாரு. என் லெவலுக்கு நீ வரதுக்கு ஆசைப்படுற, அப்ப நீ வந்து இதை கூட தாங்கிக்க முடியறியா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுவாரு. நீங்க தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா அழகா அவரே ஆசீர்வாதம் பண்ணி உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு இல்ல அவருக்கு ஈக்குவலுக்கா எடுத்துன்னு வந்து வச்சுப்பாரு. ஆனா நீங்க தாங்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல 99.99% தாங்குறதே இல்ல, விட்டுட்டு ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க தாங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. மைண்ட வந்து ஸ்ட்ராங்கா வைங்க. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, உங்களுக்குள்ளேயும் இருக்காரு. ஆனா உங்களை சோதிச்சுட்டே இருப்பாரு. நீங்க விட்டுட்டு ஓடுறீங்களா இல்லன்னா ஸ்டடியா நிக்கிறீங்களா? கடவுளா நம்மளா பாத்துறோம் அப்படின்னா என்ன பண்ணுவார் கடவுள்? வாப்பா நீ பண்ணுவ, நீ சாதிப்ப, சாதி அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா வழியை விட்டுருவார். ஆனா நீங்க முரண்டு பிடிச்சிங்க, இல்ல எனக்கு ஐயே இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க தில்லுமுள்ளுத்தனம் பண்ணீங்கன்னா போட அப்படின்னு விட்டுருவாரு. ரைட்டா? அப்புறம் நம்ம கடவுளை பழி சொல்லியோ இல்லன்னா நம்ம என்னடா இது மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டோ யூஸே கிடையாது. ரைட்டா? யாருமே எதுக்குமே ரீசன் கிடையாது உங்களை தவிர. ஜெயிச்சாலும் நீங்க தான், தோத்தாலும் நீங்க தான். அதனால ஜெயிக்கிறதுக்கு 100% என்னன்றத நீங்க பாத்துக்கணும். 99.99% இஸ் நாட் ஈக்குவல் டு 100% அப்படின்றான். இப்ப ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுக்கு நான் இந்த இடத்துல இருந்து அந்த சைட்ல தாண்டணும், எல்லாமே ஃபுல்லா பிளாக், ஆனா வழி இல்ல, ஆனா நடுவுல ஒரு கிணறு இருக்கு, நான் தாண்டினா தான் போக முடியும் அப்படின்னா நான் என்னுடைய எஃபோர்ட்ஸ் எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடணும்? 100% எஃபோர்ட் போட்டாதான் இங்க இருந்து ஒரு டம் கட்டி அப்படி எகிரி அந்த சைட்ல குதிக்க முடியும். நான் குதிக்கிறப்ப நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அப்படி ட்ரை பண்றேன்னா புஷ்னு உள்ள போடுவேன். சரியா? அதனால ட்ரை பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% தான், நாட் 99.99%. சரியா? மைண்ட்ல வச்சுங்க, உங்களால சாதிக்க முடியும், உங்களால பண்ண முடியும்.